திருவிளையாடல். பிச்சைக்காரராக வந்த ஈசன். இது நடந்தது பண்டைய காலத்துல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் அழகான நகரமான மதுரையில. அப்போது அங்கு அரசியாக இருந்தவர் மீனாட்சி. அவளோட கணவர் நம்ம அழகான சோக்கன் சுந்தரேஸ்வரர், அதாவது சிவபெருமான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் மதுரையில் பஞ்சம். மழை இல்ல, உணவில்ல, மக்கள் கஷ்டம். அப்போது சிவபெருமான் என்ன பண்ணார்னா, அரசரா இல்ல, தேவாதி தேவனா இல்ல, ஒரு சாதாரண பிச்சைக்காரராக வேஷம் போட்டு நகரத்துல வந்தார். கையில் ஒரு பிச்சை கிண்ணம். மக்கள் வீட்டுக்கு வீடு போய் அன்னம் கேட்டார். ஆனா யாருக்கும் கொடுக்க மனசே இல்ல. எல்லாரும் தங்கள் உயிர் காப்பாத்திக்க வேலையே பார்த்தாங்க. ஒரு வயதான பெண் மட்டும், அவளிடம் இருந்தது சற்று கஞ்சி மட்டும். ஆனா அவளோட மனசு பெரியது. என்னிடம் இருப்பது இதுதான்னு அந்த கஞ்சியை முழுக்க கொடுத்தாள். அதுக்கு பிறகு பிச்சைக்காரன் ஒளி வீச ஆரம்பிச்சார். மக்கள் அதிர்ச்சி. அவர் வேற யாரும் இல்லை, சிவபெருமான் தான். அடுத்து என்ன? அந்த பெண்ணின் கருணைக்காக மதுரையில் மழை பொழிந்தது. மழை பொழிந்தது, பஞ்சம் முடிந்தது, மக்கள் காப்பாத்தப்பட்டாங்க. சிவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? பக்தி மட்டும் இல்ல, கருணைதான் கடவுளை சந்திக்கிற வழி.